ஜீசஸ் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து என்னை மாதிரியே இந்த பூமியில எல்லா சூழ்நிலையும் சந்திச்சு வாழ்ந்திருக்கிறார். அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு நான் படிச்சுட்டேன்னா நானும் அவர் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிட மாட்டேனா? அவர் பலவிதமான மனிதரை சந்திச்சாரு, பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்தார், துரோகங்கள், புறக்கணிப்புகள், இது எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார்னா அவர் உதவியை சார்ந்து அவர் வாழ்ந்த அவர் நடந்த நடக்கைகள் எல்லாம் பார்த்தேன்னா நானும் ஜெயிக்க முடியும். அவர் கடவுளுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல, அவர் இந்த உலகத்துல முழுமையுமாய் மனித உருவாகவே வந்தார். வேதம் சொல்லுது நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய். He was totally a human being. இந்த உலகத்திற்கு அவர் அப்படி வந்தார். சோ நம்முடைய எல்லா இமோஷன்ஸ், நம்முடைய எல்லா ஃபீலிங்ஸ், நம்முடைய உணர்வுகள் எல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடியவர். வேதம் சொல்லுது அவர் மனதுருக்கம் நிறைந்தவர். He was moved with compassion. அது மாதிரி ஆழமான கவலைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர். டீப் சாரோவை அவரால் ஃபீல் பண்ண முடியும். மரியாள் கண்ணீர் விட்டாங்கன்னா அவரும் கண்ணீர் விட்டு அழுதாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரி மரணத்துக்கு ஏதுவான துக்கம், அவருக்கு ஒரு மரணம் சந்திக்க போறாருன்னு தெரியும், அதற்கேற்ற துக்கம் அவருக்கு இருந்தது. அது மாதிரி தனிமை உணர்வுகளை உணர்ந்தாரு. சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. ஓடி போறீங்க அப்படின்றத முன்னாடியே சொன்னாரு, போயிட்டாங்கன்றதையும் பதிஞ்சிருக்குது பைபிள்ல. சோ he felt his loneliness. அதுக்கப்புறம் அவர் புறக்கணிப்பை, அசட்டையை, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். அதெல்லாம் ரிஜெக்ஷன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், டெம்டேஷன்னா என்னன்னு தெரியும். பைபிள் சொல்லுகிறது எல்லா விதத்திலும் அவர் என்ன செய்தாராம், நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. சோ he was a total human being like me. இந்த உலகத்துல அவர் அப்படி வாழ்ந்தார். சோ அவர் எப்படி இந்த எமோஷன்ஸ் எல்லாம், இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தேன்னா என்னாலையும் அதை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். பைபிள் அவர் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குது. அவரு ரொம்ப வியாகுலப்பட்டப்போ, ரொம்ப மனவேதனையில இருந்தப்போ அவர் ஜெபித்தாராம். வேதம் சொல்லுது மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாருன்னு சொல்லி. அப்போ அதிக வியாகுலம், அதிகமான ஊக்கமான ஜெபம், அப்படிதான் அவர் அதை ஜெயித்தாரு. அது மாதிரி ரொம்ப துக்கமா இருந்த நேரத்துல பிதாவை நம்பிக்கையோட கூப்பிட்டாரு. லாசருடைய அந்த கல்லறையில எல்லாம் பிதாவை பயங்கர துக்கமாய் நிறைந்த கண்ணீர் விடுகிறார். அந்த இடத்துல பிதாவை நோக்கி என்ன செய்யறாரு, நம்பிக்கையோட, ஆண்டவரே நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், ஐ தேங்க் யூ, நீங்க என்ன இப்பவும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோட பிதாவை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். அவரை புறக்கணிச்சாங்க, அவங்கள சிலுவையில அவர் என்ன செய்தாரு, மன்னிங்க பிதாவே, அவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவருங்க சொல்லுகிறதே. சோ புறக்கணித்தவர்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அவருடைய அந்த உலகத்திற்கு வந்த அந்த வருகை, அந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு ஹோல்னஸ், நமக்கு உடல், சரீரத்துல, மனதுல, இருதயத்துல, நம்முடைய ஆவியில ஒரு முழுமையை, it brings a wholeness in our everything. நமக்கு பிசிக்கல் ஹீலிங், இமோஷனல் ஹீலிங், மென்டல் பீஸ், ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன் எல்லாமே கொடுக்குது. சரீர சுகம் கொடுக்குது, உணர்வுகளிலே நம்மை சுகமாக்குகிறார், பூரண சமாதானமான அமைதியை தருகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை போல வாழ்ந்து ஜெயித்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் புரிஞ்சு கொள்ற இயேசு கிறிஸ்து அவருடைய கையில நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோம். நான் உலகத்துல ஜெயமாய் வாழ்வோம். God bless you.